சிந்தனைகள் சுருங்க சுருங்க நம்முடைய வாழ்க்கை சுருங்கிவிடும். வாழ்க்கை சுருங்க சுருங்க நம்முடைய நம்பிக்கைகள் சுருங்கிவிடும். நம்பிக்கைகள் சுருங்க சுருங்க நாமே சுருங்கிவிடும். அதனால் கொஞ்சம் விரிவாகவும் விரைவாகவும் நிறைய விஷயங்களை பார்த்து பழக வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கண்டு கேட்டு உண்டு உயர்த்து உற்றறியும் ஐம்புலன் இருக்கு இல்லையா? இந்த ஐம்புலனுக்குள் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஒவ்வொரு இனத்திற்கும் வேறு வேறாக அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா தமிழனுக்கும், உலகத்தில் உள்ள அத்தனை தமிழனுக்கும் ஒரே மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா தமிழால் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ் ரொம்ப முக்கியமானது. தமிழில் இருக்கக்கூடிய பாவம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பாட்டு வடிவேலு பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். வடிவேலுக்கு போய் நீங்கள் இதை பாடணும் அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் வேணாம், ஏற்கனவே மேடையில் நான் பேச போய் 15 வருஷம் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. பேசுனதுக்கே வீட்டுக்கு அனுப்பிச்சாங்கன்னா பாடுனா என்னென்ன பண்ணுவாங்க, அதனால வேணான்னு கையெடுத்து அவர் கும்பிட்டுட்டார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ தொகுத்து வழங்கினார் இல்லையா, அவருக்கு 43 வயசு. 43 வயசில் அவர் எங்கே மன்மதராசா கேட்டாரோ அங்கேயே ஸ்டாப் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் ஒரு 1500 பாட்டு நான் எழுதியிருக்கிறேன். எந்த பாட்டையும் அவர் சொல்லலை. எனக்கு இருக்கிற மிகப்பெரிய அப்செட் என்னன்னா, இந்த சமீபத்தில் வந்திருக்கு வேட்டையன் வந்திருக்கு, அமரன் வந்திருக்கு, இந்த படத்துல எல்லாம் கூட தான் நம்ம பாட்டு எழுதியிருக்கிறோம். இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கலாம். அந்த மன்மதராசன் போகிற இடத்துல எல்லாம். என்றாலும் மகிழ்ச்சியான இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் சந்தோஷம் அடைகிறேன். ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள், ரகமான கோப்பையில் சுவையான மதுவிலே ரகசிய தேவகீதம், அசலான காவியம் அழகான ஓவியம், 1000 லட்சம் அடிவான பூமியில் கடலாடுகின்ற போல் அடிபோடும் போதை உள்ளம், வசமான கிண்ணமும் வளமான கோப்பையும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் வாராதிங்க என்னிடம் வாராது மரண பயமே அப்படின்னு நான் சொல்லி முடிச்சோன்னு நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை கை தட்டணும். நீங்கள் வரும்போது கையோடு தானே வந்தீங்க. நீங்கள் வரும்போது கையோடு வந்ததுனால் அந்த கைகளை இங்கே நீங்கள் தட்டியே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டு விட்டீர்கள். ரொம்ப நெகிழ்வாகவும் மகிழ்வாகவும் இருக்கக்கூடிய ஒரு விழா நேற்று மெல்பர்னில் இருந்தது. எனக்கு முன்னால் பேசிய ஆர்த்தி அவர்கள் தோழர் ஆர்த்தி நேற்றுக்கு ஒன்று பேசினாங்க, இன்றைக்கி ஒன்று பேசினாங்க. ரொம்ப ஆச்சரியகரமான சில விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு போனாங்க. எனக்கு தெரிய சிட்னியில் நிகழ்ந்த தமிழ் விழாக்களில் இது ஒரு வித்தியாசமான விழாவாக உங்களுக்கு அமையும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எல்லாரும் கண்ணு துறக்கிறதுக்காக தான் பேச கூப்பிடுவாங்க. இவங்க கண்ணை மூடுங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க. கண்டு கேட்டு உண்டு உயர்த்து உற்றறியும் ஐம்புலனும் அப்படின்னு திருக்குறள் ஒன்று இருக்குது. அதனால் அவங்க கண்ணை பற்றி பேசிட்டாங்க. அடுத்தது கேட்குறத பற்றி நான் பேச போகிறேன். கேட்குறது பாட்டுங்கிறது உங்களுக்கு புரியும். பொதுவாக பாடல்கள் எழுதுகிற பொழுது நிறைய எண்ணங்கள் அலைமோதும். அதை எப்படி ஒரு வரிகளாக மாற்றுவது அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் எழுதுகிறவர்களுக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க கண்ணை மூடுங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு முல்லாவுடைய ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன் கண்ணு எவ்வளோ முக்கியங்கிறதுக்காக சொல்ல வரேன். நான் நிறைய கண்ணை காட்டு போதுன்னு பாட்டு எழுதியிருக்கேன், கண்ணம்மா எழுதியிருக்கேன், கண்டேன் எழுதியிருக்கேன். அப்படி நிறைய கண்ணின் ஆரம்பிக்கிறேன். நிறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 பாட்டு நானே எழுதியிருப்பேன். ஆனால் கண் என்கிற சொல்லை சொல்லுகிற பொழுது நம்ம அறியாமல் ஒரு உணர்வு வெளிப்படும். நீங்கள் கண் பார்த்து பேசுறதுங்கிறது உண்மை பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு முல்லா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு அமைச்சராக இருக்கிற பொழுது அக்பர்கிட்ட பக்கத்தில் இருக்க நாட்டுக்காரங்களாம், நீங்கள் முல்லா மிகப்பெரிய ஆள்னு சொல்கிறீங்களே, எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி பாரசீகத்திலேருந்து ஒரு அழைப்பு வருது. அக்பருக்கு அது மகிழ்ச்சி தான். நம்ம அமைச்சரவைக்குள்ளே இருக்கிற ஒருத்தனை உலகமே போகுதுன்னா எல்லா அமைச்சருக்கும் எல்லா மன்னருக்கும் மகிழ்ச்சியாக தானே இருக்கும். சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அனுப்பும்பொழுதே சொல்கிறாரு, நீ போகும்போது சும்மா போயிடாத. ஏன்னா அக்பர் அவையிலேருந்து வருகிற பொழுது நீ சும்மா போனாக்க நல்லா இருக்காது. அதனால் சில பரிசுகள் கொடுக்குறேன், அந்த பரிசு பொருள்கள் எல்லாம் நீ கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு மாதிரி எனக்கு பயணம் கிடையாது, நீங்கள் ஆஸ்திரேலியாவில் சேர்ந்த உடனே இறங்கின உடனே ஒரு 68 கிலோமீட்டர் தாண்டி கூட்டிகிட்டு போய் ஒரு மீன் குழம்பை போட்டு, ஆஸ்திரேலியாவில் ஆகச்சிறந்த மீன் குழம்பு என்று தான் நாங்கள் சாப்பிட்டோங்கிற மாதிரியான உணர்வோட பண்ணக்கூடிய சூழல்கள் அன்றைக்கு இருந்திருக்காது இல்லையா? அப்போ இட் மீன்ஸ் நீங்கள் அதை பற்றி நிறைய பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மீன் குழம்பை பற்றி அவர் குறிப்பெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறார் கோபி அவர்கள். அதனால் அந்த மீன் குழம்பு குறித்த நிறையா அவர் பேசிடுவார். அதனால் அந்த மீனுக்குள்ளே நான் போகல. கண்களும் மீன்கள் தான்.
கண்களும் மீனம்மா மீனம்மாலாம் பாட்டு எழுதியிருக்கோம் நாங்கள். அப்போ என்ன சொல்கிறார், அமைச்சர் கிட்ட வந்து பரிசு பொருளை கொடுத்து மன்னர் சொல்கிறாரு, நீ கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கால்நடை பயணமாக அப்படியே போய் 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 ஒரு 2 மாத கால இடைவெளி கழித்து பாரசீகத்துக்கு போய் பாரசீக அரண்மனை கிட்ட போயிடுறார். அரண்மனை கிட்ட போன உடனே அந்த வாயில் காப்பாளன்ட்ட சொல்கிறாரு, இது மாதிரி அக்பர் என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு, நான் தான் முல்லா, என்னை பற்றி நிறைய தகவல்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, என்னை வர சொல்லியிருக்காங்க அப்படிலாம் சொன்ன உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு. கையில் நிறைய பரிசு பொருளோடு அவர் போயிருக்கிறார். சரி இப்போ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து கூப்பிட்றாங்க. இவரை கூட்டிகிட்டு போன பிறகு அரசவையில் ஒரே மாதிரி 4 சேர் போட்டு 4 பேரும் ஒரே மாதிரி உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் பொழுது அந்த வாயில் காப்பாளன் சொல்கிறான், வாயில் காப்பாளனுக்கு கீழே இருக்கக்கூடிய வாயில் காப்பாளனுக்கு மேலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர் இருப்பார் இல்லையா, அரசவை பொறுப்பாளர், அவர் சொல்கிறாரு, 4 பேரும் மன்னர்கள், 4 பேரும் ஒரே மாதிரி கிரீடம் வச்சுருக்கிறாங்க, ஒரே மாதிரி வாள் வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருக்கிறாங்க, ஒரே மாதிரி உடை அணிந்திருக்காங்க. இந்த 4 பேரில் யார் பாரசீகத்தின் மிகச்சிறந்த சரியான மன்னர் அப்படின்னு நீ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உண்மையிலேயே நீ ஒரு அறிவாளி அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லுறாங்க. உண்மையிலேயே பீர்பால் அறிவாளி தான். ஆனால் அந்த நேரத்தில் சடார்னு ஆர்த்தி பேசுனதுக்கு அப்புறம் என்னை கூட பேச சொல்லும்போது எனக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படுதில்ல, அந்த மாதிரி அவருக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுருச்சு. எப்படி கண்டுபிடிக்க முடியல, இப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து பாரசீக மன்னரும் அந்த 4 பேரில் ஒருத்தராக உட்காந்துருக்காரு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கையில் கொண்டு வந்த எல்லா பரிசு பொருளையும் கொண்டு போய் சரியான நபர் என்று அவர் நம்பிய ஒருவரிடம் கொண்டு போய் கொடுக்குறார். கொடுத்த உடனே மீதி இருக்கிற 3 பேரும் கை தட்டினார்கள். ஏனென்றால் அவர் கொடுத்தது சரியான மன்னரை பார்த்து கொடுத்துட்டார். இந்த சரியான மன்னரை பார்த்து எப்படி கொடுத்தாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அப்போ வந்து அவர் கேட்டாராம், அந்த பாரசீக மன்னர் கேட்டாராம், உண்மையிலேயே நீங்கள் வந்து ஆகச்சிறந்த அறிவாளி தாங்கிறத நானும் ஒத்துக்கிறேங்க, ஆனால் நான் தான் மன்னருங்கிறத 3 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோம், 3 மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம், 4 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம், ஒரே வாழ் வச்சுருக்கிறோம், ஒரே மாதிரி எல்லா உடையும் அடைஞ்சிருக்கிறோம், எல்லோரும் ஒரே அசைவுகளை தான் நாங்கள் வெளிப்படுத்தணும், எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லும்பொழுது, இல்லை மன்னரே வேறு ஒன்றும் பெரிய கம்பசத்திரமெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த 4 பேர் கண்களையும் நான் உற்று பார்த்து கொண்டே இருந்தேன், 3 பேருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருந்தது, எனவே எந்த ராஜா அவையில் இருந்தாலும் அவனை பார்த்து கொண்டே அந்த கண்கள் இருக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டதனால் அந்த கண்களிலிருந்து நீங்கள் ஒரு மன்னர் என்பதை நான் கண்டு கொண்டேன்னு அவர் சொன்னானா. இப்போ நான் வந்து ஒரு பீர்பால் மாதிரி நினச்சிக்கங்க, நான் உங்களோட கண்ணையே பார்த்துட்டு இருக்கிறேன்னா நீங்கள் எல்லோரும் என்னுடைய ராஜாக்கள், நான் ஒருத்தனே எனக்கே கை தட்டிக்க முடியாது, அதனால் நீங்களும் சேர்ந்தனா தட்டினாதான் நீங்கள் உங்களை மன்னர் என்று புரிந்து கொள்வதற்கான அர்த்தம் ஏற்படும். அவங்க திரும்ப திரும்ப கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுதெல்லாம் இந்த கண்களினுடைய முக்கியமான விஷயம், அதாவது கண்களில் வாக்கிலே ஒளி உண்டாயின் கண்களிலே ஒளி உண்டாகும்னு சொல்லுவோம். கண்கள் வந்து எப்போ பிரகாசமாக இருக்குது அப்படின்னா, மனம் எப்போது பிரகாசமாக இருக்குதோ அப்போ தான் கண்கள் வந்து பிரகாசமாக இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. உங்கள் மனசு சுத்தமாக இருந்தால் கண்ணு சுத்தமாயிரும். ரொம்ப சிம்பிளான ஒரு குரல்லேருந்து நான் சொல்கிறேன், மனத்துக்கண் மாசில நாதல் அப்படின்னு சொல்கிறான். தமிழில் எத்தனையோ குரல்கள் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல், பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல்னா நான் இந்த குரல் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, பரிமேர் அழகரே தோர்த்து போன ஒரு குரல் அது. பரிமேர் அழகர் வந்து அறம் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் வெவ்வேறு மாதிரி சொல்லியிருக்கிறார்கள், வெவ்வேறு மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் என்ன சொன்னார் பரிமேர் அழகர்னா, அறம் என்றால் என்ன அப்படின்னா, மனு முதலிய நூல்கள் விதித்ததை பின்பற்றுவதும் விளக்கியதை ஒதுக்குவதும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டார். அதாவது மனு முதலிய நூல்கள் என்னெல்லாம் அறம்னு சொல்லியிருக்கிறோம் அதை பின்பற்றுவது தான் அறம் என்று பரிமேர் அழகரே சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆனால் உண்மையில் மனு என்கிற நூல் திருக்குறள் என்கிற நூலுக்கு முன் வந்ததா பின் வந்ததா அதை கொடுத்தெல்லாம் ஆய்வுகளெல்லாம் நீங்களே போய் செஞ்சுக்கோங்க. அதை செய்ய வேண்டிய பொறுப்போ அக்கறையோ எனக்கு தேவை கிடையாது. ஆனால் நான் சொல்வது அறம் என்பது வள்ளுவர் மிக ஆகச் சிறப்பாக ஒன்று சொல்லியிருக்கிறாரு, மனத்துக்கண் மாசில நாதல். அவ்வளோதாங்க, ஒரே ஒரு வார்த்தை முடிஞ்சிருச்சு. மனத்துக்கண், அந்த கண்கிறது ரொம்ப முக்கியமான சொல், அதுக்காக சொல்ல வரேன் நான். மனத்துக்கண் மாசில நாதல். ஏன் கண்ணுன்னு சொல்கிறாரு? கண் என்பது 6ஆம் வேற்றுமை உறுப்பு தான், அது இலக்கண குறிப்பெல்லாம் எனக்கும் தெரியும், அதை பற்றி நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனத்துக்கண்ணுக்கு மனத்தின் கண் அப்படிங்கிறதுக்கு மனத்துக்கண்ணு அவர் போட்டிருக்கிறார். அந்த கண் இல்லாமல் மனத்து கை, மனத்து கால், மனத்து நாசி, அப்படி எது வேணாலும் சொல்லலாம் தானே. ஏன் மனத்து கண்ணுன்னு போட்டிருக்கிறார்?
நீங்கள் ரொம்ப நுட்பமாக யோசித்து பார்த்தீர்கள் என்ற ஒன்று தெரியும். உங்கள் கண்ணில் ஒரு தூசி விழுந்தால் அந்த தூசியை நீங்கள் உடனே வச்சு தேய்ச்சிடக்கூடாது. 2 நிமிஷம் இருந்தீங்கன்னா அந்த கண் அந்த தூசி அதுவே வெளியேற்றிடும். உங்கள் மனசிலும் நீங்கள் குற்றமான எண்ணங்களை கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த மனசு ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லும், டே தப்பு பண்ணுறடா அப்படின்னு அந்த மனசு சொல்லும். மனசில் விழுகிற தூசியை எப்படி மனசே சுத்தப்படுத்துகிறதோ அது மாதிரி கண்ணில் விழுகிற தூசியை கண்ணே சுத்தப்படுத்தும் என்பதனால தான் மனத்து கண் மாசிலனாதல் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு நானாக புரிஞ்சுக்கிறேன். இது நான் என்னோட இன்டர்பிரிட்டேஷனில் தான் நான் சொல்கிறேன். நான் எல்லாமே நமக்குள்ளேயே தான் இருக்கிறது. அந்த கண்டு கேட்டு உண்டு இருத்து உற்றறியும் ஐம்புலன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ஐம்புலன் எப்பெல்லாம் சிறப்பாக இருக்கிறதோ அப்போ உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறிக்கொண்டே இருக்கும். புதிதான நோக்கங்களை திட்டங்களை நோக்கி நாம் நகர்ந்துக்கிட்டே இருப்போம். அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, எல்லாரும் எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இங்கே எல்லா 3 தலைமுறை நபர்களும் இருக்கிறீங்க. குழந்தைங்க இருக்கீங்க, நடுவயது உள்ளவர் இருக்கிறாரு, 43 வயசு மன்மதராசாவோட நின்று போனவர் இருக்கிறாரு, இப்போ புதுப்பாட்டு கேட்குற இளைஞர்களும் இருப்பீங்க. என்னுடைய பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் நான் எழுதி 20 வருஷம் ஆகுது, 25 வருஷம் ஆகுது நான் சினிமாவுக்கு வந்து. நான் ஏதோ ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு நான் என்ன மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் இருந்தாலும் நான் திரைத்துறைக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு. அதுவே நானே பழைய ஆள் தான். ஆனால் இந்த 25 வருடத்தில் இந்த தமிழ் திரையுலகம் என்னென்ன விதமான மாற்றங்களை எல்லாம் கைகொண்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அந்த படத்தை பற்றிலாம் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சினிமா வருகிற பொழுதும் உங்களுக்கு எல்லா மாற்றங்களும் தெரிஞ்சு கொண்டே இருக்கும். எனக்கு முந்தைய தலைமுறைகள் எப்படி சினிமாவை பார்த்தார்கள், சினிமா பாடல்களை கேட்டார்கள்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சமீபத்தில் அவங்க சொன்னாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே உங்களால் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் கவனத்தை குவிக்க முடியவில்லை. அதனால தான் இந்த ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரபலமாகுதுன்னு சொன்னாங்கல்ல, அது சினிமா பாடல்களிலும் ரொம்ப வந்திருக்கு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நானே 6 நிமிஷ பாட்டுக்கெல்லாம் வரிகள் கொடுத்துருக்குறேன். இப்போ 3 நிமிஷத்துக்கு மேலே பாட்டு எந்த பாட்டும் கிடையாது. ஒரு சரணம் தான் இப்போ நாங்கள் எழுதுகிறோம். ஒரு சரணம் எழுதினாலும் பேமெண்ட் நாங்கள் 4 மடங்கு 5 மடங்கு தான் வாங்குவோம், அது வேற. ஆனால் 3 நிமிஷம் பாட்டு குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஒரே ஒரு காரணம், இந்த பாட்டை சார் பண்பலையில் ஒளிபரப்புற போது 3 நிமிஷத்துக்கு மேலே யாரும் கேட்க மாட்டாங்கன்னு அந்த ஆர்ஜேவே முடிவு பண்ணி அவனே கட் பண்ணிடுவான். அதனால 3 நிமிஷம் தான் பாட்டு இருக்கு. இப்போ இது நல்லதா கெட்டதா, இது மாதிரி வரக்கூடிய வியாபார உலகத்திற்கு ஏற்ப நம்ம தகவமைத்துக் கொள்ளணுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் தாண்டி ஒரு அனுபவத்தை நீங்கள் குறைச்சிடுறீங்க இல்லையா? ஒரு அனுபவத்தை நீங்கள் இழந்துடுறீங்க இல்லையா? அது ரொம்ப முக்கியமானது. ஒரு பாட்டு எழுதணும்னா ஒரு பாட்டினுடைய மொத்த சாராம்சத்தையும் எழுதி முடிப்பதற்கு எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் ஒரு 40 வரி வேணும். ஆனால் இந்த 40 வரி எழுதுவதற்கான சூழல் இப்போ கிடையவே கிடையாது. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சுருக்கி கொண்டே வந்திருக்கிறோம். அப்படி சுருக்க நம்முடைய சிந்தனைகளும் சுருங்கி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சிந்தனைகள் சுருங்க நம்முடைய வாழ்க்கை சுருங்கிவிடும். வாழ்க்கை சுருங்க நம்முடைய நம்பிக்கைகள் சுருங்கிவிடும். நம்பிக்கைகள் சுருங்க நாமே சுருங்கிவிடும். அதனால் கொஞ்சம் விரிவாகவும் விரைவாகவும் நிறைய விஷயங்களை பார்த்து பழக வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆஸ் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சிட்னி தமிழ் மன்ற தோழர்கள் முத்தரசன் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றி ரீதியிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தமிழ்நாட்டில் கூட இவ்வளவு பெரிய கூட்டம் தமிழில் என்று தமிழ் பாடலாசிரியர்களோ கவிஞர்களோ வந்தால் கூடுவார்களாங்கிறது சந்தேகம்தான். வந்ததுக்காக 2 வார்த்தை பால்த்தி சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது உடனே யூடியூப்பில் போடுவீங்க, தமிழ்நாட்டில் போய் ஆஸ்திரேலியா போய் பேசிட்டு அங்கே உள்ளவங்களை பாராட்டி நம்மளை திட்டானேன்னு சொல்லிடுவாங்க. அதனால் ரொம்ப நிகழ்வாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அப்படி தானே சொல்லணும். ஆமாம். உங்கள் பேர் என்ன? துளசியா? இந்த துளசி அக்கா மேலே எனக்கு ஒரு பயங்கரமான அன்பு வந்துருச்சு. என்ன காரணம்னா, அரங்கத்தில் இவ்வளோ பேர் இருக்கீங்க இல்லையா, அவங்களோட குரல் மட்டும் எல்லாத்துக்கும் அவங்க ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருந்துகிட்டே இருந்தாங்க. என் சார்பாகவும் இந்த அரங்கத்தில் உள்ளவர்கள் சார்பாகவும் அவருக்கு ஒரு விசேஷ கைத்தட்டு தட்டிருங்க. ஏன்னு கேளுங்க. ஏன்னு கேட்டா, அப்படியா? ஓகே, நீங்க அவங்களுக்கு ஏதாவது சொந்தக்காரங்களா? இல்லை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எதுக்காக நீங்கள் அவங்களை கைத்தட்டணும்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாக்க, எவ்வளவு பேர் அரங்கத்தில் இருந்தாலும் தன் உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு தயங்காமல் இருக்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. ஏன்னா நல்லா இருக்குன்னா கூட நம்மளால் வாய் திறந்து சொல்லவே மாட்டான். ஆனால் அவங்க ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருக்காங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் என்னுடைய பாட்டுக்கு நான் எது பேசினாலும் கைத்தட்டிகிட்டே இருக்கணும். ஓகே, சூப்பர், ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுட்டோம், இனிமேல் பிரச்சனை கிடையாது, இனிமேல் பேச ஆரம்பிப்போம். ஆமாம். பொதுவாக இந்த சினிமா பாட்டு எழுதும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் ஒரு
சுவாரஸ்யமான சம்பவங்கள் 2-3 சொல்கிறேன். எனக்கு பிறகு கோபிநாத் அவர்கள் வந்து எனக்கு வந்ததுலேருந்தே ஒரு ஏகப்பட்ட குறிப்பு எடுக்கிறத பார்த்தாக்க இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வலுவான பெரு விருந்து உங்களுக்கு காத்திருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு விருந்து இருக்கோ எங்களுக்கு விருந்திருக்கு. நேற்று ரொம்ப பிரமாதமான ஒரு உரையை நிகழ்த்தினார். வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்பது. நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட நண்பராக இருந்திருந்தேனாக்கா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருப்பேனே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அவங்க ஆர்த்தி அவர்கள் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது நான் உட்காந்து யோசிச்சிட்டே இருந்தேன். நான் ஒரே நாளுக்கு வந்து ஒரு 4 பாட்டு 5 பாட்டுலாம் எழுதியிருக்கிறேன். அதில் என்ன பாட்டு எழுதுறதுல இருக்கும் மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னு சொன்னாக்க, காலையில் வந்து ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, மதியம் ஒரு சுச்சுவேஷன், சாயங்காலம் ஒரு சுச்சுவேஷன், நைட்டு ஒரு சுச்சுவேஷன், இப்படி 4 எழுதுவோம். காலையில் இருக்க சுச்சுவேஷன் பிரச்சனை இருக்காது. 2 பேரும் மீட் பண்ணாங்க சார், கட் பண்ணால் சாங்குன்றாங்க. சரி கண்ணே கண்மணியேன்னு பாட்டு எழுதிடலாம். அது எப்போதும் அது நான் ஒரு 1500 பாட்டு அப்படி எழுதியிருப்பேன். ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை, கட் பண்ணால் சாங்கு 2 பேரும் பார்த்தாங்க சார், அப்படிதான். அதுக்கு ஏதாவது கண்ணை காட்டு போதும், உன் மேலே ஒரு கண்ணு, ஏதோ ஒன்று எழுதிடுவோன்னு வச்சுக்கங்களேன், பார்க்காத இப்படி ஏதோ ஒன்று எழுதி ஒப்பேத்திடுவோம். மதியம் இதே மாதிரி ஒரு பாட்டு, ஒரு குத்துப்பாட்டு, அது கூட பரவாயில்லன்னு வச்சுக்கங்களேன், ஏதாவது எழுதிடலாம். ஊதா கலர் ரிப்பன், மன்மதராசா, இந்த ரேஞ்சுக்கு ஏதோ ஒன்று போட்டு எழுதிடுவோம். என்னம்மா அப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படி எழுதிடுவோம். இந்த மதியத்தில் வர்ற பாட்டில் வந்து என்னென்னா ரொம்ப தத்துவ பாட்டு எழுதி சொல்லுவாங்க. மதியத்தில் சாப்பிட்டுட்டு இருப்போம், அந்த நேரத்தில் சுச்சுவேஷனை ஒரு தத்துவ பாட்டு எழுதணும். இரவுகளில் பெரும்பாலும் துக்கப்பாட்டு தான். இந்த 4 மன உணர்வு இருக்கு இல்லையா, ஒரு பாட்டுக்கான மன உணர்வுகள் நான் ஒரு மேடை நகைச்சுவைக்காக ஆசியத்திற்காக சொன்னாலும் கூட, அது எவ்வளவு மோசமான பாட்டு எழுதுகிறவனாக நான் இருந்தாலும் கூட, இந்த உணர்வுக்குள் நான் என்னை மடைமாற்றிக் கொள்வதற்கு செய்கிற தடுமாற்றம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது எப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்னாக்க, ஒரு முறை வந்து நான் மகான் அல்ல அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் வந்து இறகை போலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதினேன் நான். அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, அதே படத்தில் இன்னொரு சுச்சுவேஷன், அதுக்கும் நீங்களே எழுதி கொடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லி யுவன் சங்கர் சொன்னார். சரி எழுதின டியூன் அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஊரில் இருந்து, தஞ்சாவூரில் இருந்து சென்னைக்கு என்னுடைய அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க, எங்கள் வீட்டில் வந்திருந்தாங்க. இந்த டியூன் வந்தோடனே அவங்க ஏதோ கோயிலுக்கோ எங்கே என்னை அழைச்சிட்டு போக சொன்னாங்க. நான் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த கோயிலுக்கு போகிற திட்டத்தோடு இருந்தது. இப்போ யுவன் ஃபோன் பண்ணி, அந்த படத்தினுடைய இயக்குனர் சுசீந்திரன் ஃபோன் பண்ணி, 2 நாளில் ஷூட்டிங் சார், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்தீங்க நல்லது அப்படின்னு சொன்னார். சரி நான் கொடுத்துட்றேன்ப்பா, நீ டியூன் அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டேன். சுச்சுவேஷன் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். கூடத்தில் என்னோட அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ஊர்லேருந்து வெத்தலை போடுறவங்க, அதில் வெத்தலை போட்டுட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க. என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டோன்னே, சார் படத்தில் வந்து கார்த்தியோட அப்பா இருக்கார்ல சார், அவர் இறந்து போயிட்டார் சார். அந்த இறந்து போய் அவர் பாடி கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க சார், அந்த இடத்துல பாட்டு சார் அப்படின்னு சொன்னான். நான் படத்துக்காக பாட்டு எழுதினாலும் கூட, ஒரு அப்பா செத்து போயிட்டார் என்பதை என் அப்பாவை நடுக்கூட்டத்தில் வைத்துக்கொண்டு நான் அந்த பாட்டை எப்படி எழுத முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் நான் எழுதினேன். ஏன்னா அதுதான் என் வாழ்வு, அதுதான் என்னுடைய இயல்பு, அதுதான் என்னுடைய நடைமுறை என்பதனால் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். கட் பண்ணால் வெளியிலே வராமல் அந்த பாட்டை வந்து 1.5 நாள் வெளியிலே வரல நான். ஏன்னா வெளியில் வந்து எங்கள் அப்பா வெத்தலை போட்டு உட்காந்துருக்கிறார். அது கார்த்தியோட அப்பாவாக இருந்தால் கூட எழுதும்போது என்னோட அப்பா தானே அப்படின்னா நீங்கள் உடனே கேள்வி கேட்டலாம். 1500 காதல் பாட்டு எழுதியிருக்கிறியா, எந்த காதலை நினச்சி நீ பாட்டு எழுதுன, அதானே 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 அதெல்லாம் சும்மா ஒரு குத்துமதிப்பாக எழுதுறது தான். அப்படி எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, இந்த உணர்வுகள் வந்து ரொம்ப முக்கியமானது. இது அப்படியே உங்களுக்கு நேரடியாக கடத்தப்படுது. அந்த அந்த என்ன அந்த செய்தி இருக்கோ அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு பிரதிபலிக்கிறீங்க. இப்படி பிரதிபலிக்கக்கூடியது எப்படின்னு எனக்கு திரும்ப திரும்ப ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு அறையில் இருந்து கொண்டு, எங்கேயோ ஒரு தமிழ்நாட்டின் அல்லது சென்னையின் ஏதோ ஒரு அறையில் உட்கார்ந்து கூட நான் எழுதக்கூடிய ஒரு பாட்டு சிட்னியை தாண்டி அல்லது உலகத்தினுடைய எல்லா மூலையிலும் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் போய் சேருகிற பொழுது அவர்கள் எப்படி நான் நினைக்கிற உணர்வையே உள்வாங்கிக் கொள்கிறார்கள் என்றால், அங்கே தான் ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த கண்டு கேட்டு உண்டு உயர்த்து உற்றறியும் ஐம்புலன் இருக்கு இல்லையா, இந்த ஐம்புலனுக்குள் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஒவ்வொரு இனத்திற்கும் வேறு வேறாக அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா தமிழனுக்கும், உலகத்தில் உள்ள அத்தனை தமிழனுக்கும் ஒரே மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா தமிழால் இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ் வந்து ரொம்ப முக்கியமானது. தமிழில் இருக்கக்கூடிய பாவம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே ஆஸ்திரேலியா பூர்வகுடி பழங்குடி தோழர் வந்து பேசுகிற பொழுது, எங்கள் மொழியும் உங்கள் மொழியும் ஒன்றாக இருக்கிறது, எங்கள் உணர்வும் உங்கள் உணர்வும் ஒன்றாக இருக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உணர்வையும் ஒன்றாக வைத்திருக்கக்கூடியதான் தமிழ் என்கிற அந்த உணர்வு. இதில் ரொம்ப சாதாரணமாக சொல்கிற பாருங்களேன், இதில் டெக்னிக்கலாக கிராஃப்ட் வேறு. இப்போ என்னை விட தமிழ் தெரிந்தவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கக்கூடும். இன்னும் சொல்லப்போனாக்க இந்த மேடையில் வந்து நான் நிற்பதற்கு மிக முக்கியமான காரணமாக, இதே ஆஸ்திரேலியாவில், இதே சிட்னியில்
வாழ்ந்து விட்டு மறைந்து போன எழுத்தாளர் எஸ் பொன்னுதுரை அவர்களை நான் இந்த இடத்துல நினைத்துக் கொள்கிறேன். அவரோடு நான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகள் எனக்கு அவரோடு நெருங்கிய தொடர்பு இருந்தது. அவருடைய வரலாற்று வாழ்தல் என்கிற நூலை அவர் டிக்டேட் செய்ய செய்ய என் கை ரத்தம் கசிய கசிய அவருடைய வரலாற்றை எழுதியவன் நான் என்கிற சந்தோஷமும் பெருமையும் எனக்கு உண்டு. அதே மாதிரி நான் எப்போதும் ஆசையோடு பெரியப்பா என்று அழைக்கக்கூடிய எழுத்தாளர் ராசி கந்தராஜாவும் இதே சிட்டியில் தான் இருக்கிறார். வந்திருக்கிறான்னு தெரியல, வரவில்லை என்றாலும் நான் வந்த செய்தியை அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள். முடிந்தமானால் நான் கூட நாளைக்கு சந்திப்பேன்னு நினைக்கிறேன். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், இது எல்லாத்தையும் இந்த உணர்வுகள் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாமன்னன் ஒரு திரைப்படம் வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாமன்னன் திரைப்படத்தில் வடிவேலு ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டு பாடின சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோங்கிறத நான் சொல்கிறேன். அந்த பாட்டு வந்து மலையில தான் தீப்பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ளே வெடி வெடிக்குது ராசா அப்படின்லாம் ஒரு பாட்டு எழுதியாச்சு. இந்த பாட்டு வந்து வடிவேலு பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ வடிவேலுகிட்ட போய் நீங்கள் இதை பாடணும் அப்படின்னு சொன்னோடனே, அண்ணா இதெல்லாம் வேணாம், ஏற்கனவே மேடையில் நான் பேச போய் 15 வருஷம் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, பேசுனதுக்கே வீட்டுக்கு அனுப்பிச்சாங்கன்னா பாடுனா என்னென்ன பண்ணுவாங்க, அதனால் வேணான்னு கையெடுத்து அவர் கும்பிட்டுட்டார். எங்களுக்கு அவர் பாடுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எனக்கு இயக்குனருக்கு அந்த படத்தினுடைய கதாநாயகனும் இப்போதைய தமிழக துணை முதல்வருமாக இருக்கக்கூடிய உதயநிதி எல்லோருக்கும் பிரியும். நாங்கள் கேட்டோம், அவர் எவ்வளவோ மறுத்துட்டார். ரகுமான் சார்கிட்ட சொல்லும்பொழுது ரகுமான் சார் சொன்னால் அவர் பாடம் நல்லா இருக்குங்க, நம்ம பாட வைக்கலாம், கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் மாற்றி மாற்றி சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து உதயநிதி சொன்ன பிறகு உதயநிதியின் சொல்லை தட்ட முடியாமல் அவர் வந்துட்டார். வரும்பொழுதே வந்து சொன்னார், ஏன்னா கை காலெலாம் கீழே காலெலாம் ஆடுதுனே, அது ரகுமான் சாரோட டியூனுக்கு நான் எப்படி பாடுறது, நான் ஏதோ நாட்டுப்புற பாட்டு அப்படி இப்படி பாடிடுவேன், இது எதோ மேலே கீழேலாம் போகுதுனே, அவரோட வாய்ஸில் நீங்கள் அவர் மாடல் வச்சுல நீங்கள் யோசிக்கங்க, அது எப்படி பாடுறதுன்னு எனக்கு தெரியல, சங்கடமாக இருக்குங்க, பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனாலும் வந்துட்டார் அவர். உடனே ரகுமான் சார் உடனே ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி உடனே அவர் வாசித்து காமிச்சார். எல்லாத்தையும் அவர் உள்வாங்கிக்கிட்டாரு. திருப்பி போய் வாய்ஸ் ரூமுக்கு போங்கன்னு சொன்னார். வாய்ஸ் ரூமுக்கு போங்கன்னு சொல்லி சரி ரெடி டேக் அப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டார். எடுக்க ஆரம்பித்தா ஒரு 3.5-4 மணி நேரம் அவர் பாடி பாடி பார்க்குறாரு, பாடவே முடியல. உள்ள எல்லாம் வேர்த்திருச்சு. உலகத்தையே சிரிக்க வைத்தவர் அழக்கூடிய கண்டிஷனுக்கு போயிட்டார். வடிவேலு அழுகிற மாதிரி முகம் வச்சுருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சீரியஸாக ஆகிட்டார் அவர். உடனே மெல்ல வந்து ரகுமான் சார் பார்த்தாரு. பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம கேப் விடலாமா, ஒரு டீ ஏதாவது குடிக்க சொல்லுங்களேன் அப்படின்னாரு. சரின்னு ஒரு டீ கொடுத்தாரு. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது வைகை புயல் வடிவேல் சொன்னார், அண்ணே இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் தான் நான் பாட மாட்டேன்னு சொன்னேனே தவிர உண்மையிலே எனக்கு பாடுற ஆசை இருக்குண்ணே, ஆனால் வரலண்ணே அப்படின்ட்டார். உடனே ரகுமான் சார் வந்து, ஏன் உங்களுக்கு வராது, நீங்கள் பிரமாதமாக பாடுவீங்க, உங்களுக்கு வரும், வாய்ஸ் ரூம்லேருந்து அந்த சேர் எடுத்து இங்கே போடு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இப்படி நிற்க வச்சு இப்படி மைக்க வச்சு உங்களுக்கு பிடிச்ச பழைய பாட்டெல்லாம் பாடுங்கன்னார். அவர் வந்து இறைவனிடம் கையேந்துங்களும் நாகூர் வடிவா பாட்டாக வரிசையாக பாடுறாரு. இப்படி வேறு வேறு பாட்டாக பாரு, பெரிய பெரிய பழைய பாடல்கள், அது நல்ல மிக அற்புதமாக பாடக்கூடிய ஒரு பழைய பாடல்களை இந்த பாட்டை எல்லாத்தையும் பாட சொன்னார். ஒரு 10 பாட்டு பாடினார். அதுக்குள்ளே இந்த டீ குடிச்சிட்டு வாங்க அப்படின்னாரு. டீ குடிச்சிட்டு வந்தார். இந்த 10 பாட்டை அவர் பாட சொன்னார். அந்த 10 பாட்டை அவர் பாடி முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கு பிறகு இப்போ இந்த டியூனுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ மனசு மலையில தான் தீப்பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ளே வெடி வெடிக்குது ராசா அப்படின்னோடனே அதான் வரமாட்டேங்குதுண்ணே அப்படின்னாரு அவர். அந்த இறைவனிடம் கையேந்துங்கள்ல சரணத்தில் மேலே போனீங்களே, ஆமாம் அதே மாதிரி போங்க அப்படின்னோடனே மலையில தான் தீப்பிடிக்கின்ட்டார். இதுதானே அப்படி இதுதானே இதை நான் பாடிடுவேனே அப்படின்ட்டாரு. அடுத்த ஒரு 8-9வது நிமிடத்தில் மொத்த பாடலையும் அவர் பாடி முடித்தார். அது எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், கலை, இலக்கியம், அரசியல், தத்துவம் இது முழுவதுமே தமிழர்களின் உள்ளேயே இருக்கிறது. அதை எடுத்து சொல்வதற்கு யாராவது ஒருவர் கிடைத்தால் அவர்கள் வெளிப்படுத்தி விடுவார். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அது ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, நாங்கள் நேரடியாக இருந்து பார்க்குற பொழுது அவர் ரகுமான் சார் வந்து அவ்வளோ உற்சாகப்படுத்தி அந்த வரிகளை அவர் பாட எனக்கு வந்து என்னையும் அறியாமல் எனக்கு கண்ணே கலங்கிருச்சு. அது நான் தான் எழுதுனா கூட படைச்ச நம்மளாலே தாங்க முடியாத அளவுக்கான ஒரு உணர்வு நிகழும் இல்லையா? அந்த நிகழ்வு வந்து ரொம்ப ஆச்சரியமானது. இது மாதிரி நிறைய பாட்டுகள் நடந்திருக்கு. ஒரு முறை வந்து திருமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்தில் நீயா பேசியது என் நண்பே நீயா பேசியதுன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுக்கான சுச்சுவேஷன் வந்து என்னன்னாக்க, அப்போ வந்து கண்டுகொண்டேன்னு ஒரு சினிமா வந்துச்சு.
அந்த அக்கா நீ ஆமாட்டீங்கல்ல, ஓகே. அந்த கண்டுகொண்டேன் வந்து சந்தனை தென்றலே ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமான ஒரு பாட்டு இருக்கும். அப்போது அஜித் படம் வரிசையாக ஹிட் ஆகிட்டே இருந்துச்சு, விஜய் படம் வரிசையாக தோல்வி ஆகிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த திருமலைங்கிற படம் எடுத்தாங்க. இந்த படம் எப்படியாவது விஜய் வெற்றி அடையணுங்கிறதுக்காக தான். எதுக்கு வெற்றி அடையணும்? அப்போ தானே இப்போ நம்ம வெற்றி கழகமாக ஆரம்பிக்க முடியும். அப்படியான ஒரு சுச்சுவேஷன் அப்போ இருந்துச்சு. இருங்க, நான் ஏதோ இப்போ கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி கைதுட்டுருக்கேன், நான் செய்தி தானே சொன்னேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து அந்த சுச்சுவேஷன் சொன்னார், சார் அதே மாதிரி ஈஜிப்டில் போய் அந்த பிரமிட் இருக்க ஏரியாவிலே ஷூட் பண்ணுறோம் சார், அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து அந்த சுச்சுவேஷன்லாம் கேட்ட பிறகு நான் சொன்னேன், ஏங்க அந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருங்க, அதனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமான ஒரு கவித்துவமாக பாடலாம். இந்த படத்தில் வந்து இந்த கதாபாத்திரம், இந்த கதாநாயகன் வந்து ஒரு லேத்து பட்டர் வச்சிருக்கிறவர், ஒரு 2 சக்கர வாகனம் பழுது பார்க்கிறவர். அவர் எடுத்த உடனே இப்படி 2 சக்கர வாகனம் கவித்துவம் இல்லைன்னு சொல்ல வரல நான். அந்த கதாபாத்திரம் பார்க்கிற பொழுது திடீரென்று அப்படி பாடிட முடியாது இல்லையா, இயல்பாக தானே பாட முடியும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து அப்படின்னு நான் கேட்ட உடனே அவங்க எல்லாரும் குழம்பிட்டாங்க, சும்மா இருக்கிற சங்க ஊதி கிடத்த மாதிரி. இப்போ நானே எனக்கே கொஸ்டின் பேப்பர் அதிகமாக சிக்கலாக ஆக்கிட்டேன் நான். அப்போ நீங்களே எழுதுங்க அப்படின்ட்டாங்க. நாங்கள் எங்கே எழுத முடியலன்னு அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய சொன்னது நீதானா சொல் சொல் இன்னுயிரை மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். ஏங்க அதுதான் ஏற்கனவே பண்ணிட்டாங்களே அப்படின்னோடனே, சொன்னது நீதானே சொல் சொல் தானே சொல்லியிருக்காங்க சார், நீயா சொன்னதுன்னு வச்சுக்கோ சார்கிட்ட நான். அது நல்லா இல்லையே அப்படின்னா, நீயா பேசியதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்ட்டேன். 2 கரெக்ஷன் தானே, நீயா பேசியது என்னென்பே நீயா பேசியதை ஒரு டியூன் போட்டார். ஒரு 10-15 நிமிஷத்தில் அந்த பாடல் மொத்தம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சொல்ல வந்தது, இந்த பாட்டு நான் எழுதுனதை பற்றியோ அதோட சிறப்புகளை பற்றியோ விஜயை பற்றியோ எதுவுமே சொல்லலை. இந்த பாட்டை பாடுறதுக்கு சங்கர் மகாதேவன் வரணும். இந்த பாட்டை மெட்டமைத்த வித்யாசாகர் வந்து ஏகப்பட்ட இசை நுணுக்கங்கள் நிரம்பிய பாடல் அது. அது ரொம்ப சாதாரணமாக நான் அக்காவுக்கெல்லாம் இசை தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆமாமான்னு தலையாடுறாங்க. அவ்வளோ நுட்பமிக்க இசை குறிப்புகள் அடங்கி அந்த பாட்டு. இந்த பாட்டை வந்து பாடுறதுக்கு சங்கர் மகாதேவன் வரணும். சங்கர் மகாதேவன் ரொம்ப நாளாக தள்ளிகிட்டே இருக்குது, இவங்க ஷூட்டிங் போகணும். அப்போ என்னைக்காவது வந்துடுவார் அப்படின்னு ஒரு 2 நாள் கழித்து வர்றார். அவர் வரும்பொழுது அன்றைக்கு மட்டும் அவர் 4 பாடல் பாட வேண்டியிருந்தது. அன்றைக்கு மதியமே அவர் மறுபடியும் மும்பைக்கு செல்ல வேண்டிய சூழல். ஏற்கனவே 3 பாட்டு, ராஜா சாருக்கு ஒரு பாட்டு, ரகுமான் சாருக்கு ஒரு பாட்டு பாடிட்டு வித்யாசாகர் பாடுறதுக்காக வர்றார். எனக்கு வந்து இவர் 2 மணிக்கு ஃப்ளைட் இருக்கு, எப்படி பாட முடியும்? அது இவ்வளோ இசை நுணுக்கங்களோடு இருக்குது. நீ என்பது எதுவரைலாம் வரும், முன்னாடி அப்படியெல்லாம் வரும். அதுக்கப்புறம் நிறைய வந்து வேரில் நான் எழுதேன் நண்போ இது உணையவில்லை அது இதுன்னு ஏதோ எழுதியெல்லாம் வச்சுருப்பேன் நான். வேறு எனக்கு அந்த வரியெல்லாம் எப்படி வரும்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தேன். சங்கர் மகாதேவன் குரல் மீது எனக்கு பெரிய காதலும் உண்டு. அப்போ உடனேலாம் அவர் பாடி முடிக்க முடியாது, அதனால் இன்றைக்கி கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சங்கர் மகாதேவன் அங்கேருந்து வந்தார், அந்த மெட்டை கேட்டார். வித்யாசாகர் ஹார்மோனியப்பட்டியில் அந்த மெட்டை வாசித்து காமித்தார். நீங்கள் நம்புகிறீர்களோ நம்பவில்லையோ, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அந்த பாடல் நீங்கள் இப்போது கேட்கிற 7 நிமிஷ பாடலாக இருக்கிறது இல்லையா, இசையோடு சேர்த்து, அந்த 7 நிமிடம் மட்டும்தான் அந்த பாடலை அவர் பாடினார். ரெடி டேக்குன்னு ஆரம்பித்தார், பாட்டை முடிச்சிட்டார். எப்பொழுதுமே வித்யாசாகர்ட்ட வந்து ரொம்ப ஒரு சின்ன இசை குறிப்பை கூட நீங்கள் மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடது கை பக்கம் வந்து ஹார்மோனியப்பட்டி வச்சுருப்பார். டேக்குன்னு சொன்ன பிறகு அவங்க பாடுவாங்க. அவங்க தப்பாக வாசித்தாங்கன்னா இந்த ஹார்மோனியப்பட்டியில் கையை மாற்றி மாற்றி அவர் வாசிப்பார். அப்படி வாசிக்க தப்பாக இருந்ததுன்னா அந்த பாடகன் என்ன பாடுபடுவாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் சங்கர் மகாதேவன் ரெடி டேக் என்று சொன்ன உடனே அந்த பாட்டு மொத்தத்தையும் பாடி முடித்தார். வித்யாசாகர் என்னென்ன இசை நுணுக்கங்கள் குறிப்புகள் வைத்திருக்கிறாரோ அத்தனையையும் அந்த பாடலில் அவர் வெளிப்படுத்தி விட்டு அவர் நம்பிய அதே அந்த 2 மணி ஃப்ளைட்டை பிடிச்சி ஊருக்கு போனார். எங்களுக்கு வந்து ரொம்ப மிராக்கலா அப்படி இருந்தது. அப்படி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களிடம் வந்து கடத்துவதற்கு, ஒரு செய்தியை சொல்வதற்கு இந்த தமிழில் அவ்வளவு ஆகச்சிறப்பான நுட்பமான விஷயங்களை எல்லாம் செய்து வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். நான் வந்து திருக்குறளை சொன்னேன் இல்லையா, அது மாதிரி சங்கப்பாட்டு ஒன்றே நான் சொல்லிடுறேன். ஒரு சங்கப்பாட்டு இருக்கு, ஒரு சின்ன பாட்டு தான். நீங்கள் கவிஞருங்கிறதுனால ஏதாவது இலக்கியம் கொஞ்சம் பேசணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அதனால் ஏதோ கவிஞர் ரொம்ப சங்க இலக்கியத்திலலாம் தோய்ந்தவர்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். என்னன்னா, ஒரு தோழி வந்து சொல்கிறா, எப்போதுமே தோழிகள் வந்து தலைவிக்கு துணையாக இருப்பாங்க. தலைவிக்கு துணையாக இருந்தால் தான் தோழி இல்லையா. அந்த பையன் நல்லவன் மாதிரிலாம் தெரியலம்மா, நீ அவனை தயவுசெய்து விட்டுறதான் நல்லது. எல்லா தொழிலும் பண்ணுற அதே வேலை தான். அவன் உடனே மெல்ல இப்படி பார்த்துட்டு சொன்னால், அப்படியெல்லாம் சொல்லாதான், ரொம்ப தங்கமான பையன். அவள் தலைவி அப்படி தானே சொல்லுவாள். அவள் சொல்கிறா, இல்லை அப்படின்னா நீ தான் இந்த கல்யாணத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும்.
எங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்களா என்னன்னு தெரியல, நீ ஏதாவது சொல்லி சரி பண்ண அவனை அப்படின்னு சொன்ன உடனே தோழிகள் எப்போதுமே போய் பாவம் தானே அவங்க போய் சொல்கிறா, ஏப்பா நீ இந்த மாதிரி அவள் மேலே உயிரே வச்சிருக்கிறா, நீ அவளை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரியல, நீ உடனே உன் வீட்டில் சொல்லி ஒரு முடிவு எடுத்து சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு சொன்னோடனே சரி சரின்னு தலையாட்டிட்டு, நான் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன், நீ நினச்சிட்டே இருக்காத, அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்றான். அவங்க அம்மாவுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் நைட்டில் தானே சந்திக்கிறோம், யாருக்கும் தெரியாமல் தானே சந்திக்கிறோம், எப்படி அவங்க அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னா, தெரிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு. எப்படி தெரியும்? வாய்ப்பே இல்லையே அப்படின்னோடனே, இல்லை இல்லை நீ உங்கள் ஊரில் இருந்து இந்த ஊருக்கு காட்டு வழியாக கடந்து வர்றியா? அம்மா கடந்து வரேன். வரும்பொழுது காட்டில் இருக்கிற வண்டுகள் வாசனைகள் எல்லாமும் உடம்புல படிஞ்சிருதா? ஆமாம் படிஞ்சிருது. அப்படி படியும் பொழுது நீ சும்மா இருக்க மாட்டேங்கிறியா? வந்த உடனே பேச்சோட பேச்சா கட்டியெல்லாம் பிடிச்சிடுறியா? அதனால அந்த வாசம் அவன் மேலே ஒட்டிடுது. அப்படி ஒட்டும் பொழுது உன் மேலே எப்படி வண்டுகள்லாம் ஒட்டியிருந்துச்சோ அதே மாதிரி நீ போனதுக்கு பிறகு அந்த வண்டுகள்லாம் அந்த வாசத்துக்காக ஒட்டிடுது. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா எவ்வளோ நாளாக இது நடக்குதுன்னு நீ கேட்டுச்சு. இவ்வளோ நாளாக நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதே மாதிரி வண்டு அந்த அம்மா உடம்புல ஒட்டியிருந்துருக்கும் போல இல்லையா? அப்படி ஒரு குறிப்பு அதில் இருக்குது. ஐயோ அப்படியா, தெரிஞ்சு போச்சா? அப்போ நீங்கள் என்ன பண்ணினீங்க? நல்ல வேலை அன்னைக்குன்னு பார்த்தா அவள் தலை குளிச்சிருந்தா, அதுவும் அவங்க அம்மா கேட்கும்பொழுது அவள் அடுப்படிக்கிட்ட நின்றுட்டு இருந்தா, அதனால தப்பிச்சோம். அப்படியே அப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா, தலை குளிச்சிருந்ததுனால அடுப்பில் எப்போதும் சந்தனக்கட்டையை போட்டு எரித்து அந்த வாசத்தில் தான் முடிய வளர்த்தது வழக்கம். தலை குளிச்சதுனால வண்டு ஒட்டுதுமான்னு சொல்லி நாங்கள் தப்பிச்சிட்டோம். ஆனால் ரொம்ப நாளைக்கு இந்த தலை குளிச்ச சம்பவத்தை சொல்லிகிட்டே இருக்க முடியாது, நீ சீக்கிரம் அவ்வளோ முழுகாமல் இருக்கிறதுக்கான வழிகளை ஏற்பாடு பண்ணணுங்கிற மாதிரி இந்த பாட்டு போகுது. இது ஒரு இயல்பாக பார்க்குற போது இது ஒரு காதல் பாடல் மாதிரி உங்களுக்கு தோற்றம் தரலாம். ஆனால் வெறும் காதல் பாட்டு கிடையாது. நீங்கள் அதில் மரபார்ந்த சிந்தனைகள் அதில் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வாசனாவி திரவங்களை பூசிக்கொள்வதனால தான் பெண்களின் கூந்தலுக்கு அப்படி இப்படியெல்லாம் ஒரு பாட்டெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பின்னு. இப்படி ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாட்டுக்குள்ளே அவங்க சந்தனக்கட்டையில் தான் முடி வளர்த்துனாங்க அப்படின்னா, சந்தனக்கட்டையை ஒவ்வொரு வீட்லேயும் இருந்திருக்குமா? அல்லது காட்டிலேருந்து கடந்து வருகிற பொழுது மகரந்த சேர்க்கை மிக்க வாசனை மிக்க அந்த திரவியங்கள் எல்லாம் உடம்பில் ஒட்டி கொள்கிற அளவிற்கு இந்த காடுகளும் இந்த இயற்கை வளமும் நமக்கு சிறப்பாக இருந்ததா அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தாக்க இது எவ்வளவு நுட்பமாக ஒரு 10-15 வரிகளுக்குள் இந்த சங்க இலக்கியம் நம்ம கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அவ்வளோலாம் நல்ல சங்க இலக்கியங்கள் இருக்கிற பொழுது அதெல்லாம் கேட்டுட்டு பாட்டு எழுதுறேன், நீ ஏன் இவ்வளோ மோசமாக பாட்டு எழுதுறேங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸை எனக்கு கேட்க தான் செய்யுது. ஆனால் சுச்சுவேஷனுக்குள்ளே ஒரு வரிகளை எழுதுகிற பொழுது அது எவ்வளவு தூரம் உங்களால் உள்வாங்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது பொறுத்து இப்போ மாறிடுச்சு. அந்த அவங்க சொன்னாங்க இல்லையா, ஒரு 3 நிமிடத்திற்கு மேலே ஒரு பாட்டு 3 நிமிடத்திற்குள்ளே உங்களுக்கு பிடிக்க வைக்கணும். நாங்கள் அப்போ பிடிக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக அதில் பற்றும். நிறைய பாடல்களை அப்படி எழுதுகிற பொழுது சின்ன சின்னதாக சொல்லலாம். நான் என்னுடைய மகளுக்காக எழுதிய ஒரே ஒரு பாட்டை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். இந்த கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலைன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு என்னுடைய மகளுக்காகவும் இமானுடைய குழந்தைகளுக்காகவும் எழுதிய பாடல் தான் அது ஒன்றும் அதில் ஒன்றும். ஆனால் அந்த பாட்டு எழுதும்போது நான் சின்ன வயதில் ஒரு பாட்டை அடிக்கடி எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் ஒன்று இருக்குது. அந்த பாட்டு என்னன்னாக்க கேளடி கண்மணின்னு ஒரு படம். அந்த கேளடி கண்மணியில் கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்றுன்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டை எப்போ கேட்டாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதே மாதிரி ஒரு பாட்டு நம்ம எழுதணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி இந்த சுச்சுவேஷன் வந்துச்சா, சரி ஓகே இது எழுதிடும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை முன்னிலே எண்ணிலே பொழியும் தேன்மலை உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா துள்ளி தெரிந்தால் எங்கேயோ செய்தி மாதிரி சொல்லிட்டு ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ அப்படின்னு போட்டோம். அந்த ஒளி வீசும் மணி தீபம்னு ஒரு வரி இருக்கு இல்லையா, அது எதுக்குன்னா அந்த பாட்டில் கற்பூர தீபம் ஒன்றுன்னு இருக்குல்ல, நம்ம எப்போதுமே எங்கேருந்து திருடினாலும் அவங்களோட அட்ரஸ் அதில் போட்டுடணும், இல்லைன்னா நம்ம ரொம்ப கெட்டவன்னு தெரியும். அதனால அந்த பாட்டை போட்டோம். அதை விட அதில் சரணம் எழுதும்போது செம்பருத்தி பூ போல சிநேகமான வாய்மொழி அதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதில் உன்னுடைய பாதம் காண கோயில் நீங்கும் சாமியன்னு ஒரு வரி இருக்கு. உன்னுடைய கோலம் காண உன்னுடைய பாதம் காண கோயில் நீங்கும் சாமியே அப்படின்னு ஒரு வரி இருக்கு. இந்த வரி எழுதின உடனே வழக்கம் போல் இல்லை இது ஏதோ சாமியை நிந்தனை செய்கிற மாதிரி இருக்குது, அதனால் இது மட்டும் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் இல்லை அதை எழுதிடுவோம், என் குழந்தை கடவுளை விட பெருசு தான் எனக்கு, அதனால் எல்லாருக்கும் அவங்களுடைய குழந்தை சாமியை விட பெருசு தான், சாமி கொடுத்தது தான் குழந்தைன்னு சொல்லுவோம், ஆனால் சாமியை விட பெருசாக நம்ம குழந்தைய நம்ம நேசிப்போம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை ஏன் இவ்வளோ தூரம் விடாப்பிடியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இமான் கேட்டார். அப்பொழுது நான் ரசித்த வைரமுத்தினுடைய ஒரு கவிதையினுடைய பாதிப்பில் எழுதப்பட்டது தான் அது. அண்ணாவை பற்றி அவர் ஒன்று எழுதியிருப்பார். நாயகனே உன் நாத்திகம் கேட்க தெய்வங்கள் எல்லாம் தேர்களில் வந்தன, நாயகனே உன் நாத்திகம் கேட்க தெய்வங்கள் எல்லாம் தேர்களில் வந்தன,
பொய்தாம் தாம் என புலம்பி போயின அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். சாமியே வந்து அவர் பேச்சை கேட்டு நம்மளாம் சும்மா தான் டுபாக்கூர்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு அவர் எழுதியிருந்தார்ல, இது என்னோட குழந்தைக்கு நான் எழுதிக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இதை மாற்றி எழுதணும். ஆனால் இந்த பாடலை கேட்கிற எல்லோருக்கும் அந்த குறிப்பிட்ட வரியில் வந்து ஒரு சின்ன ஒரு தயக்கம் வரும். என்னங்க நீங்கள் இருந்தாலும் கோயில் நீங்கும் சாமியே அப்படின்லாம் எழுதலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும் நானும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஜெய்பீம்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அதில் 2 சுச்சுவேஷன் இருந்துச்சு. மொத்தம் அதில் 4 பாட்டு என்னவோ எழுதியிருக்கேன். அந்த பொண்ணு வந்து வாழ்க்கையினுடைய உச்சபட்ச துயரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெண்ணை, அந்த பெண், இந்த சிங்கேணி வந்து. அப்போ வந்து இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா அப்படியெல்லாம் அதில் எழுதிட்டோம். கிளைமேக்ஸ் வரும்பொழுது நான் ரொம்ப ரசித்து அல்லது வியந்து அல்லது நான் மகிழ்ந்து திரைத்துறைக்கு வந்ததற்காக நான் அடையக்கூடிய எல்லா பெருமைகளாகவும் கருதக்கூடியது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகள் தான். மண்ணிலே ஈரம் உண்டு, அந்த பாடலுடைய கைதாங்க ஜீவன் உண்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த வரிகள் வந்து என்னை எப்போதும் என்னையவே தனிப்பட்ட முறையில் என்னை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திக்கூடிய வைக்கும். அதில் வந்து அந்த கோடி கரம் அறம் அன்பு எல்லாத்தையும் வந்து அதில் மொத்தமும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் முடிஞ்சுது. இதெல்லாம் இந்த 2 பாட்டு எழுதியாச்சு. அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கெல்லாம் சேர்த்து பொள்ளாச்சிக்கு வந்து இடையில வந்து ஒரு சின்ன சுற்றுலாவுக்காக நான் என் மகள் மனைவி எல்லோரும் போயிருந்தோம். அப்போ ஒரு விடுதியில் தங்கியிருந்தோம். விடுதியிலேருந்து விடிய காலையில் இறங்கி ஒரு வழக்கம் போல் ஒரு லுங்கி கட்டிட்டு யாருக்கும் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சி இறங்கி நடந்து போயிட்டே இருந்தேன். ஒரு 4-5 பெண்கள் வந்தாங்க பின்னாடி. சார் நீங்கள் வாங்கினா நான் கையில் கட்டிட்டு, அந்த ஊரில் அவங்க என்னை எதிர்பார்க்க மாட்டாங்க நான் நினச்சிட்டேன். என்னை அப்படின்னு பெருசாலாம் தெரிஞ்சிருக்காதுன்னு நினச்சிட்டு, சார் வாங்க சார் நீங்கள் வந்து யுகபாரதி தானே சார் அப்படின்னா, நான் கையில் நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி படிக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தேன். அவனை ஆமாம் சார், நீங்கள் எத்தனை பாட்டு எழுதினாலும் பரவாயில்ல சார், ஆனால் இந்த பொல்லாத உலகத்தில் ஏன் என்னை படைத்தா இறைவான்னு எழுதினீங்க பாருங்கள் சார், அது உண்மையான ஒரு பெண்களுடைய வழி சார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் நினச்சேன், அப்போ பொண்ணுங்களை நம்ம பாராட்டணும்னா கடவுளை எல்லாம் திட்டணும் போல இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்களும் பொள்ளாச்சிக்கு சுற்றுலாவுக்காக தான் வந்திருக்கிறார்கள். வசதியாகவும் வசதி வாய்ப்புகள் அதிகமும் பெற்றவர்களாகத்தான் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனார், அவர்கள் நவநாகரிகமான ஆடைகளை உடுத்தி இருந்தார்கள். ஆன போதும் அவர்களுக்கு இந்த கடவுள் மீது தன்னை பெண்ணாய் படைத்து விட்டானே என்கிற ஒரு சின்ன வருத்தம் எனக்கு வந்து அந்த பாட்டு மூலமா தென்பட்டுச்சு. இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த அரங்கத்தில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். அதனாலையும் நான் சொல்றேன், இந்த பாடல்களை வாழ்விப்பதற்கு நீங்கள் எல்லோரும் தான் காரணம். இன்னும் சொல்லப்போனாக்க ரகசியமான நம்மளுடைய அக்காக்கள் கேட்டு கைத்தட்டுவதனால் மட்டும்தான் என்ன மாதிரியான பாடலாசிரியர்கள்லாம் 25 வருஷமாக ரொம்ப பாட்டை நான் எழுதிட்டு இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். நிறைய பாடல்களை நீங்கள் கேளுங்கள். நான் வந்து சொல்வதற்கு இன்னும் நிறைய செய்திகள் இருந்தாலும் கூட நேரம் போதவில்லை என்பதனால் நான் முக்கியமான ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறலான்னு நினைக்கிறேன். அவங்க ஆர்த்தி அவர்கள் பேசுகிற பொழுது 2-3 விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். குழந்தைகளை பற்றி, அல்லது குழந்தைகள் மீது நீங்கள் வைக்க வேண்டிய அக்கறை என்னவாக இருக்கிறது என்று அவர் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு சிட்னி வரைக்கும் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். ஈழத்திலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் இங்கே வந்து ஒரு சமூகமாக நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒன்று தான் இருக்கிறது. இந்த தமிழ் சமூகம் அன்றிலிருந்து இன்று வரை திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருந்தது, படி என்று சொல்லிக்கொண்டே இருந்தது. இன்னமும் படி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எதை படிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த படிப்பதனால் என்ன நடக்குங்கிறதுக்கு ஒரே ஒரு சங்க இலக்கிய பாட்டு மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த சங்கப்பாட்டு வந்து ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் எழுதிய பாட்டு. அது யார் அந்த ஆரிய படை கடந்த, எந்த திராவிடத்தை கடந்தா, அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, தேவையில்லை. அந்த பாட்டு வந்து மொத்த தமிழ் சமூகத்தினுடைய அடையாளமாக, நான் முன்னாடி இந்த பேச்சினுடைய தொடக்கத்தின் முன்பாக சொன்னேன் இல்லையா, தமிழனுடைய அறம் என்று நான் சொன்னேன், மனத்துக்கண் மாசிலன். அந்த அறத்தை பிரதிபலிக்கக்கூடிய வரிகள் இந்த பாட்டில் தான் இருக்கிறது. நீங்கள் இந்த விழாவுக்கு வந்துவிட்டு என்னவாக வேண்டுமானாலும் ஆகுங்கள், ஆனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த பாடலை எப்படியாவது மனனம் செய்வித்து அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருங்கள். அந்த பாட்டை மட்டும் நான் சொல்கிறேன். உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நன்றே. இது உங்களுக்கு புரிஞ்சிடும். உற்றுளி கொடுத்து உருபொருள் ஏதாவது கொடுத்து எப்படியாவது படிச்சுக்கன்றாரு. அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயின் மனம் திரியும். ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோர் வருகை என எண்ணாது அவனுள் அறிவுடையோன் 6 அரசு செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. இது பாட்டு. அந்த பாட்டில் உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்கை நின்றேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பிறப்பு ஓரென்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும்னு ஒரு வரி இருக்கு.
நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்க ஓடி வந்து அம்மா 2 பேரில் உனக்கு யாரம்மா ரொம்ப பிடிக்கும்னு கேட்டாக்க நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்கன்னா எல்லா தாய்மார்களும் எனக்கு 2 குழந்தையும் 2 கண்ணுன்னு போய் சொல்லுவீங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா 2 குழந்தைல எந்த குழந்தை படிக்குதோ அந்த குழந்தை மேலே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பாசம் கூடுதலாக இருக்குங்கிறான். ஏக்கா கிளைமேக்ஸில் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அக்கா. ஓகே, சிறப்பு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பிறப்பு ஓரன்னு உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வந்து ஒரு மாற்று தமிழ் சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மாற்று அக்காவாகவும் அம்மாவாகவும் நீங்கள் வாழ்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனை விட நான் சிறந்த கவிஞர் கிடையாது, அதனால் இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்தது அவர் சொல்கிறாரு, ரொம்ப முக்கியமாக நல்லா கவனிச்சுக்கங்க, ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவனுள் அறிவுடையோன் 6 அரசு செல்லும்னு சொல்கிறான். அது ரொம்ப முக்கியமானது. தமிழ் இலக்கியம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காப்பியங்களிலும் மூத்தவனுக்கு, தலைவனுக்கு, குடும்பத்தில் பிறந்த மூத்தவனுக்கு தான் பதவி, பவுசு, அங்கீகாரம், அதிகாரம் என்று சொல்வதுதான் ஏனைய சமூகத்தினுடைய அடையாளங்கள். தமிழ் சமூகத்தில் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் 6 அரசு செல்லும். மூத்த பேரெல்லாம் தலைவனாக வர வேண்டிய அவசியம் கிடையாது. அவனை எவன் அறிவோ இருக்கானோ அவன் தான் அரசு செய்யணுங்கிறதுனால தான் நாம் திரும்ப என்ன சொன்னோம். அதனால தான் நமக்கு தம்பியே தலைவனானதுக்கு காரணம் இந்த ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அறிவுடையோன் 6 அரசு செல்லும் என்று நான் புரிந்து கொண்டதுக்கு காரணம். அதுக்கப்புறம் கடைசியில் ஒன்று புரிஞ்சுக்கங்க, வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்றால் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமேன்னு கடைசியில் சொல்கிறாரு பாருங்க. அது என்னன்னா, கீழே இருக்கிறவன் மேலே போயிட்டா மேலே இருக்கிறவன் என்னவான்? கீழே தானே போவான். கீழே இருக்கிறது மேலே போனால் கீழே தானே வரணும். அப்படி கிடையவே கிடையாது. கல்வியில் மட்டும் கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவனுக்கு சமமாவனே தவிர மேலே இருக்கிறவன் ஒருபோதும் கீழாக மாட்டான். அதுதான் கல்வி. அதனால் நீங்கள் 3 கண்ணை தெரிஞ்சுக்கங்க. ஒன்று மனத்துக்கண், இன்னொன்று வந்து இந்த வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னு சொன்னான் பார்த்தீங்க. அவன் கீழ் படுமேன்னு சொல்லலாம். அதனால் இந்த கண் என்கிற தலைப்பை கொடுத்த ஆர்த்தி அவர்களுக்கும், ஆர்த்தியை மாதிரியாக இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அக்காக்களின், அண்ணன்களின், தம்பிகளின் அனைவருடைய கண்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என் குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள் அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நானென்று கூவு. நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம். வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ண வேண்டியது எங்க டீம் தான். என் பேர் திலீப் குமார், ஹால்மார்க் பையர்ஸ் ஏஜென்சியோட டைரக்டர். ஆஸ்திரேலியாவில் வீடு மூலமா சொத்து சேர்ப்பது ரொம்ப ஈஸி. சிட்னியில் ஆவரேஜ் வீட்டோட விலை வந்துட்டு 1 மில்லியன் இருக்கும்போது ஈஸின்னு எப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா? இங்கே தான் எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் எங்கே வேணால் எங்களால் உங்களுக்கு ஈஸியாக வாங்கி தர முடியும். உங்களுக்கு தேவையான லோன் அரேஞ்ச் பண்ணி எல்லா ப்ராசஸையும் பார்த்துக்கிட்டு பெஸ்ட்டான வீட்டை குறைஞ்ச விலையில் ஈஸியாக வாங்கி தரோம். இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? வாங்க பேசலாம்.